தேனி பக்கத்துல புலிமான் கும்பைன்ற இடம். அங்க ஒரு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள் நமக்கு கிடைக்குது. 2ஆம் நூற்றாண்டு. இப்ப என்ன நூற்றாண்டு? இன்னைக்கு என்ன நூற்றாண்டு? 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். 2ஆம் நூற்றாண்டுன்னா என்ன தெரியுமா? அமெரிக்கா ஐஸ் கட்டியாக இருந்த காலம். ஐரோப்பான்ற நாடு உருவாகவே இல்லை, லண்டன்லாம் உருவாகல, அமெரிக்காலாம் ஐஸ் கட்டியா இருந்த காலம். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள். இந்த இங்க சித்திர எழுத்துக்கள் போட்டிருக்கீங்கல்ல, வரைஞ்சிருந்தீங்கல்ல, சித்திர ஓவியங்கள் வரைஞ்சிருந்தீங்கல்ல, அப்படி அந்த நடுகள்ல ஒரு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள், தமிழி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்கள் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. நான் கல்வெட்டியல் கிளாஸ் படிக்கும் போது அந்த ஐயா எனக்கு இந்த தகவலை சொன்னாங்க. நாங்க போய் அதுக்கப்புறம் கீழடியில் அந்த அகழ்வாய்வில் அந்த கல் இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க. அந்த கல்லை அதுல என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? நல்லா கவனிச்சுக்கங்க. 2ஆம் நூற்றாண்டுல ஒரு ஆடு மாடு திருடர் வந்த ஒரு திருடர் கூட்டத்தை ஆதிரையன் என்கிற ஒரு வீரர் சண்டை போட்டு தன்னுடைய உயிரை விட்டுருக்காரு. இந்த உயிரை விட்ட காரணத்தினால் அந்த ஆதிரையனுடைய நினைவாக ஒரு நடுகள் நடப்பட்டு அதுல இந்த சம்பவத்தை எழுதி அந்த ஆதிரையனை வணங்குறாங்க. இது செய்தி. இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுதுன்னா, 2ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கா ஐஸ் கட்டி, லண்டன்ற ஊரே உருவாகல. அந்த 2ஆம் நூற்றாண்டுல ஆடு மாடுகளை வைத்து மேய்க்கக்கூடிய ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது முதல் ஆச்சரியம். 2வது ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதை ஒருத்தர் திருட வந்திருக்கான்ல, திருட வந்தவனோட ஒருத்தர் சண்டை போட்டிருக்காருல்ல, 2ஆம் நூற்றாண்டிலேயே போர் கருவிகளும் போர் திறனும் படைத்தவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது 2வது ஆச்சரியம். 3வது ஆச்சரியம் என்ன தெரியுமா? சண்டை போட்டு உயிரை விட்டவருக்கு ஒரு நடுகள் வச்சு அதுல ஒரு எழுதியிருக்கான் பாருங்க, 2ஆம் நூற்றாண்டிலேயே எழுதவும் படிக்கவும் தெரிந்த ஒரு நாகரிகமான சமூகமாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதனால தான் நம்ம சொன்னோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி. சும்மா சொல்லல.